ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கௌரிக்கு பத்ரகாளி ஆட்டம்னா என்னன்றது இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க பத்ரகாளி ஆட்டத்தை யாரும் இதுவே பார்த்தது இல்லை, அதனாலதான் அவங்களுக்கே தெரியல அவங்களுக்குள்ள என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு பயங்கரமான கோபம் முத்தி போய் கட 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 கடன்னு போடுறாங்க. அந்த அமுதாவோட ரூமுக்கு போய் கதவை திறந்து ஹேய் அமுதா அப்படின்னு அவங்க கதி கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அவங்களை தர தலைமுடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டி, இத்தனை நாளா நான் உன்னை பாவம் பார்த்து விட்டுட்டு இருந்தேன், ஆனா நீ போயும் என் மருமக மேல கையை வச்சுட்ட, அதுக்கு மேல நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? கண்டிப்பா இருக்க மாட்டேன். இத்தனை நாளா நீ எவ்வளவோ ஃப்ராடு வேலை பித்தராட்டு வேலை பண்ண, அதெல்லாம் கூட நான் பொறுத்துக்க, ஆனா இந்த வீட்டுக்கு வரப்போற வாரிசவே அழிக்கணும்னு நினைச்ச பாத்தியா? இனிமேலும் நான் சும்மா இருந்தேன்னா அது என் பரம்பரைக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கர 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 கரன்னு இழுத்துட்டு வந்து தொடக்கன்னு கீழே விடுறாங்க. அதுக்கப்புறம் அவ ஐயோ அம்மா என்னை கீழே தள்ளிட்டாங்களேன்னு அப்படியே ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. முக்கியமா அவங்க அண்ணன் நல்ல சிவன் காதல உழுணுன்ற மாதிரியே கத்திட்டு இருக்கா. எனக்குன்னு யாரு இருக்கா, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், அவங்க என்னை விட்டு தூரமா போயிட்டான், என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி இனிமே எனக்கு யாருமே சொந்த இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பாரி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து உள்ள வந்த நல்ல செய்தி வந்துகிட்டு, ஏ கௌரி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க, என் தங்கச்சியவே நீ வெளியே தள்ளுறியா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க நம்ம கௌரி. ஆடி பாவி, எங்க வீட்டுக்கு வர வேண்டிய வாரிசவே நீ கொலை பண்ண பார்த்திருக்க, இத்தனை நாளா என் கூட சேர்ந்துட்டு அந்த இனியாவை மட்டும் தான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், பார்த்தா நீ என் பையன் வாழ்க்கையே சூரியானு பார்த்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு பொழி 4 வைக்கிறாங்க. அடப்பாவுமே என்னடா இது, நம்ம அண்ணன் இத்தனை நாள் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான், நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் செய்வான், இன்னைக்கு என்னடா இப்படி பண்ணிட்டான், அடப்பாவி இவங்கிட்ட கொஞ்சம் உசாரா இருக்கணும். அப்படியே அவங்க வீட்டை பத்தி சொன்னதுமே அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான் போல, உடனே நம்மள அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அண்ணா இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல அந்த யாழினி என் வீட்டை விட்டு தோத்திட்டு இளங்கோக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கல, அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவதை விட்டு வெளியே போயிடறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் மறுபடியும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் நல்ல சிவத்துக்கு இனி அவன் என்னைக்குமே பிடிக்கவும் பிடிக்காது, அதுதாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஆனாலும் அந்த சூழ்நிலையை எடுத்து இனிய போராடிட்டு தான் இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம மாமா மனசுல இடம் பிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கௌரிக்கு இவ்வளவு கோவம் வந்தது எப்படின்னா யாருக்குமே தெரியல. எல்லாமே பிதன்னு முடிச்சு நின்னுக்கிறாங்க. அட பாவி நம்ம கௌரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இனியா சீரியல்ல யார் உங்களுக்கு பிடிக்காதுன்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.